வணக்கம் யுவர்ஸ். பண்டிகைகளின் சிறப்புகள் வரிசையில் கைசிக ஏகாதசி அதன் சிறப்புகளை காண்போமா? கார்த்திகை மாதம் வளர்பிறையில் வரும் ஏகாதசி கைசிக ஏகாதசி என்று கூறப்படுகிறது. இதன் பெருமைகளை காண்போம். கார்த்திகை மாத தேய்பிறை ஏகாதசி ரமா ஏகாதசி எனவும் வளர்பிறை ஏகாதசி பிரமோதினி ஏகாதசி எனவும் அழைக்கப்படுகிறது. பிரமோதினி ஏகாதசியே கைசிக ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது. கைசிக ஏகாதசியின் சிறப்புகள். இந்த கைசிக பண் ஏகாதசி என்று திருக்குறுங்குடி கோவிலில் குடிகொண்டுள்ள நம்பியின் மீது பக்தியுள்ள பாணர் குலத்தைச் சேர்ந்த நம்பாடுவான் என்னும் பக்தரால் பாடப்பட்டதாகும். கைசிக ஏகாதசி வரலாற்றை நினைவு கூறுவதே இந்த ஏகாதசியின் சிறப்பாகும். திருக்குறுங்குடி உற்சவம். திருக்குறுங்குடியில் என்றும் கைசிக ஏகாதசி அன்று நம்பாடுவானின் கதை நாடகமாக நடித்து காட்டப்படுகிறது. இந்த ஏகாதசி அன்று விரதம் இருந்தால் ஆண்டில் அனைத்து ஏகாதசி விரதங்களும் இருந்த பலன் கிடைக்கும். அன்று துளசி இலை கொண்டு பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை வணங்குவது மிகவும் சிறப்பாகும். நவரத்தினத்தை பகவானுக்கு சமர்ப்பிப்பதை காட்டிலும் உத்தமமாகும். கைசிகம் என்பது ஒரு வகை பண்ணாகும். இது வராக அவதாரத்தில் பூமாதேவி தாயாருக்கு வராக பெருமான் கூறியதாகும். அதாவது இந்த சரித்திரம் வராகமூர்த்தி பூமி பிராட்டியிடம் சொன்னது, வசுந்தரா தேவியிடம் சொன்னது. பெருமாளுக்கு ஜாதி குலம் போன்ற வித்தியாசம் கிடையாது. பக்தனா என்பது மட்டும்தான் பகவான் பார்க்கிறார். திருப்பதி கோவிலுக்கு செல்கின்றவர்கள் பலர் பாமரர்கள். அவர்கள் இடைவிடாது நாமஜெபம் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லிக்கொண்டே மலையேறுவர். பொது தரிசனத்தில் பகவான் கோவிந்தனை ஒரு சில நொடிகள் மட்டுமே தரிசிக்கின்றனர். பகவான் மலையப்பனோ அவர்களை திவ்யமாக கடாட்சிக்கிறார். திருக்குறுங்குடி என்ற திவ்ய தேசம் திருநெல்வேலிக்கு அருகே வானமாமலைக்கு அருகில் உள்ளது. அதன் அருகில் மகேந்திரபுரி உள்ளது. இந்த கோவிலில் பெருமாளின் பெயர் சுந்தர பரிபூரண நம்பி என்றும் அழகிய நம்பி என்றும் வடிவழகிய நம்பி என்றும் அழைப்பார்கள். பராங்குச நாயகி என்னும் நாயிகா பாவத்தில் நம்மாழ்வார் பாடும் பாசுரம். எங்கனேயோ அன்னை மீர்காள் என்னை முனிவது நீர் நங்கள் கோலத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றதென் நெஞ்சமே. அன்னை மீர்காள், என்னை பெற்ற நீங்கள் எனக்கு விருப்பமானதை செய்யாமல் என்னை நினைத்து உகக்க வேண்டியிருக்க இப்படி கோபப்படுவது ஏன்? நம் குடிக்கு தனித்துவம் வாய்ந்தவராய் அழகிய திருமேனி உடையவராய் திருக்குறுங்குடியில் கல்யாண குண பூர்த்தியையுடைய நம்பியை நான் அனுபவித்த பின் அவருடைய சங்கினோடும் திருவாழியோடும் தாமரை போலே அழகாயிருக்கும் திரு கண்களோடும் சிவந்த கனி போல தனித்துவமாயிருக்கும் திருவதரத்தோடும் என் நெஞ்சு ஆசையுடன் செல்கிறது என்று அனுபவித்து பாடுகிறார். திருக்குறுங்குடி அருகில் பாணர் குலத்தில் பிறந்த நம்பாடுவான் என்பவர் வாழ்ந்து வந்தார். ஒவ்வொரு ஏகாதசியும் விரதமிருந்து அன்று இரவு திருக்குறுங்குடி கோவில் வாசலில் நின்று நம்பியை தியானித்து பண் வாசிப்பது வழக்கம். ஒரு நாள் கோவில் திறந்ததும் அர்ச்சகர் அளிக்கும் பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய துவாதசி பாரணையை முடித்து கொள்வார். கார்த்திகை மாதம் பௌர்ணமிக்கு பிறகு வரும் ஏகாதசி அன்று வழக்கம்போல் காட்டு வழியாக செல்லும் பொழுது நம்பாடுவானை ஒரு பிரம்மராட்சதன் பிடித்து கொண்டான். பிரம்மராட்சதன் நம்பாடுவானை சாப்பிட தயாராக இருந்தது. நம்பாடுவான் பிரம்மராட்சதனிடம், நான் திருக்குறுங்குடி சென்று நம்பிக்கு கைசிக பண்ணில் பாட்டு பாடி அவரை வழிபாடு செய்துவிட்டு வந்து உனக்கு இரையாகிறேன் என்று கூறினார். ஆனால் ராட்சசன் அவருடைய வார்த்தைகளை நம்பவில்லை. நம்பாடுவான் 18 சத்தியங்களை பிரம்மராட்சசனிடம் செய்தார். அதற்கு நம்பாடுவான், நான் திரும்பி வராவிட்டால் சத்தியத்தை மீறியவன் எந்த நரகத்தை சென்று அடைவானோ அந்த நரகத்தை அடைவேன் என்று கூறினார். பிறன் மனைவியை ஆசைப்பட்டவன் எந்த நரகத்தை அடைவானோ அந்த நரகத்தை அடைவேன். ஆனால் ராட்சசனோ எதற்கும் அசியவில்லை. நம்பாடுவான் ஒவ்வொரு சத்தியமாக செய்து கொண்டே போகிறான். வேதம் படித்தவர்களை கொல்வது, மது அருந்துவது, தான் நல்ல உணவை உண்டுவிட்டு விருந்தினர்களுக்கு சுமாரான உணவை தருபவன் எந்த நரகத்தை அடைவானோ அந்த நரகத்தை அடைவேன் என்றான். ஒருவன் நிலத்தை தானம் கொடுத்துவிட்டு அந்த நிலத்தையே அபகரித்து கொள்பவன் எந்த நரகத்தை அடைவானோ அந்த நரகத்தை அடைவேன். இளம் பெண்ணை திருமணம் செய்து கொண்டு
அவளை ஏமாற்றியவன் எந்த நரகத்தை அடைவானோ அந்த நரகத்தை அடைவேன். அமாவாசை, ஏகாதசி மற்றும் சிரார்த்த நாட்களில் தன் மனைவியுடன் தாம்பத்தியம் வைத்துக் கொள்பவன் எந்த நரகத்தை அடைவானோ அந்த நரகத்தை அடைவேன். உண்ட வீட்டிற்கே எவன் துரோகம் நினைக்கின்றானோ அவன் அடையும் நரகத்தை நான் அடைவேன். தன்னுடைய பெண்ணை ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுப்பதாக சொல்லிவிட்டு வேறு ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டால் அவன் எந்த நரகத்தை அடைவானோ அந்த நரகத்தை அடைவேன். தினமும் குளிக்காமல் உணவருந்துபவன் எந்த நரகத்தை அடைவானோ அந்த நரகத்தை அடைவேன். ஒருவருக்கு இந்த நாளில் இந்த பொருளை தருகிறேன் என்று வாக்கு கொடுத்துவிட்டு அதே தினம் அந்த நபர் வந்தவுடன் தரமாட்டேன் என்று கூறுபவன் எந்த நரகத்தை அடைகிறானோ அந்த நரகத்தை அடைவேன். நண்பனின் மனைவியை அபகரித்தவன் எந்த நரகத்தை அடைவானோ அந்த நரகத்தை அடைவேன். ராஜபத்தினி குரு பத்தினியை அபகரித்தவன் எந்த நரகத்தை அடைவானோ அந்த நரகத்தை அடைவேன். 2 மனைவிகளை திருமணம் செய்து கொண்டு ஒரு மனைவியிடம் மட்டுமே அன்பு செலுத்துபவன் எந்த நரகத்தை அடைவானோ அந்த நரகத்தை அடைவேன். திருமணம் செய்து கொண்டு பின் அந்த பெண்ணை ஏங்க வைத்துவிட்டு வெளியூருக்கு செல்பவன் எந்த நரகத்தை அடைவானோ அந்த நரகத்தை அடைவேன். எவன் பசுமாடு தண்ணீர் குடிக்க வரும்பொழுது அதனை குடிக்க விடாமல் தடுத்து அடித்து விரட்டுகிறானோ அவனடை நரகத்தை நான் அடைவேன். பஞ்சமகா பாவம் செய்தவன் எந்த நரகத்தை அடைவானோ அந்த நரகத்தை அடைவேன். பரமாத்மாவான பரம்பொருளான நாராயணனை எவன் வணங்காமல் இருக்கிறானோ அவனடையும் நரகத்தை நான் அடைவேன். இப்படி நம்பாடுவான் கூறிக்கொண்டே வரும்பொழுது பிரம்மராட்சசன் தன்னுடைய பாதி பிடியை விட்டுவிட்டான். சர்வேஸ்வரனான நாராயணனை மற்ற தேவதைகளுடன் ஒப்பிட்டு பேசுபவன் எந்த நரகத்தை அடைவானோ அந்த நரகத்தை அடைவேன். இந்த வார்த்தையை கூறியவுடன் நம்பாடுவானை விட்டுவிட்டான் பிரம்மராட்சசன். நீ மிகவும் கெட்டிக்காரன்தான், போய்விட்டு வா, உனக்காக காத்திருக்கிறேன் என்று நம்பாடுவானை அனுப்பிவிட்டது அந்த ராட்சசன். நம்பாடுவான் கோவிலுக்கு சென்றார். அங்கு பெருமாள் மிகவும் களைப்புடன் இவருடைய கண்களுக்கு தெரிந்தார். தனக்கு இது வாழ்நாளின் கடைசி நாள் என்பதனால் மிகவும் உற்சாகத்துடனும் ஆசையுடனும் கைசிக பண்ணில் பகவானை நோக்கி பாடினார். சுந்தர பரிபூரண நம்பிக்கை ஆனந்தம் தாங்க முடியவில்லை. நம்பாடுவானை மிகவும் மகிழ்ச்சியுடன் பகவான் கடாட்சித்தார். பகவானை சேவித்து முடித்தவுடன் மிகவும் மகிழ்ச்சியுடன் நம்பாடுவான் பிரம்மராட்சசனை சந்திக்கச் சென்றான். செல்லும் வழியில் ஒரு கிழவர் நம்பாடுவானுக்கு முன் வந்தார். இந்த வழியில் பிரம்மராட்சசன் இருக்கிறது, இந்த வழியாகச் செல்லாதே, வேறு வழியாக உன்னிடத்திற்கு செல் என்று கூறினார். நம்பாடுவான் அந்த கிழவரிடம் இதற்கு முன்பு நடந்தவற்றை விளக்கமாக எடுத்து கூறினான். ஆனால் கிழவரோ துஷ்டனுக்கு செய்து தந்த சத்தியமானது காப்பாற்றப்பட வேண்டிய அவசியமில்லை, ஆபத்து சமயத்தில் பொய் சொல்லலாம் என்று கூறினார். ஆனால் அவர் கூறியதை நம்பாடுவான் ஏற்றுக்கொள்ளவில்லை. கிழவர் தன்னுடைய தாமரை கண்களால் நம்பாடுவானை கடாட்சித்தார். கிழவராக வந்தது வேறு யாருமில்லை, திருக்குறுங்குடி நம்பியே அவ்வாறு வந்தார். நம்பாடுவானின் உறுதித்தன்மையை சோதித்து பார்த்தார். நம்பாடுவான் திரும்பி வந்ததும் பிரம்மராட்சசன் உண்மையில் பயந்தே போய்விட்டான். உடனடியாக நம்பாடுவானின் கால்களில் விழுந்தான். நான் ஒரு அந்தணன், நான் செய்த யாகத்தில் தவறுகள் ஏற்பட்ட காரணத்தினால் யாகம் பாதியில் நின்றுவிட்டது. அதனால் நான் பிரம்மராட்சசனாக மாறிவிட்டேன். நீ கைசிக பண்ணில் பாடிய பாடலின் புண்ணியத்தை எனக்கு தந்தாயென்றால் எனக்கு இதிலிருந்து விமோச்சனம் கிடைக்கும் என்று கேட்டான். பிரம்மராட்சசன் இவ்வாறு கூறியதும் நம்பாடுவான் அவனிடம், நான் எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி பகவானை நோக்கி பாடிவிட்டு வருகின்றேன், நான் உனக்காக பகவானிடம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் என்று கூறி பிரம்மராட்சசனுக்காக நம்பாடுவான் கைசிக பண்ணில் பாடி வேண்டிக் கொண்டான். பெருமாளுடைய கடாட்சத்தால் அந்த பிரம்மராட்சசனும் சாப விமோச்சனம் பெற்றான். பெருமாள் நம்மை பாடுபவன் என்ற காரணத்தினால் அவனுக்கு நம்பாடுவான் என்ற பெயர் அளித்தார். நம்பாடுவான் நீண்ட காலங்கள் வாழ்ந்து பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து முக்தி அடைந்தார். ஸ்ரீரங்கத்தில் கைசிக ஏகாதசியின் சிறப்பு. கைசிக புராணம் கூறிய வராக பெருமாளையும் கீதாச்சாரியனான ஸ்ரீ கிருஷ்ணரையும் நாம் ஸ்ரீரங்கநாதனிடம் ஒருங்கே சேவிக்கலாம். புராணம் கேட்ட பூதேவி ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் தம் நாச்சியார் திருமொழியில் இவ்வாறு பாடுகிறார். பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வார மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே.
கைசிக ஏகாதசியானது திருவரங்கம், திருக்குறுங்குடி, திருமலை, திருவல்லிக்கேணி மற்றும் அனைத்து திவ்ய தேசங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. திருவரங்கத்தில் கைசிக ஏகாதசி என்று நம்பெருமாளுக்கு திருமஞ்சனம், இரவு 9 மணிக்கு மேல் அர்ஜுன மண்டபத்தில் நம்பெருமாளுக்கு 365 வஸ்திரங்கள் சாற்றப்படுகின்றன. 365 வெற்றிலை பாக்குகள் தரப்படும். 365 தீப ஆராத்திகள் எடுக்கப்படுகின்றன. அதன் பிறகு இரவு 12 மணிக்கு மேல் பராசர வேதவியாச பட்டர் வம்சத்தில் வந்த ஆச்சாரியார் கைசிக புராணம் வாசிப்பார். அவர் வாசித்து முடிந்ததும் அவரை கோவில் மரியாதைகளுடன் அழைத்துச் சென்று உத்திர வீதிகளில் வலம் வந்து அவரை திருமாளிகையில் விட்டு வருவார்கள். கற்பூர படியேற்றம். கைசிக துவாதசி அன்று அதிகாலை அர்ஜுன மண்டபத்திலிருந்து புறப்பட்டு சரியாக 5:45 மணிக்கு மேலப்படி ஏறி ஆஸ்தானம் சென்று சேர்வார். எம்பெருமான் இந்த இடங்களில் அழகான நடை போட்டு உள்ளே செல்லும் பொழுது பச்சை கற்பூரங்களை தூவி உள்ளே அழைத்துச் செல்வர். இதற்கு கற்பூர படியேற்ற சேவை என்று பெயர். திருவரங்கத்தில் கற்பூர படியேற்ற சேவையின் சிறப்பு. ஒருமுறை விஜயரங்க சொக்கநாதர் தன்னுடைய குடும்பத்துடன் கற்பூர படியேற்றம் சேவிக்க வந்தார். அவர் வருவதற்கு முன்னர் கற்பூர படியேற்ற சேவை முடிந்துவிட ராஜாவான தனக்கு மீண்டும் செய்து காட்டும்படி வேண்டிக் கொள்கின்றார். இங்கு ரங்கராஜனுக்கு ஒருமுறை நடந்து முடிந்த சேவையானது மீண்டும் மற்றவருக்காக செய்து காட்ட முடியாது. பாஞ்சராத்திர ஆகம விதிப்படியே பெருமாளுக்கான அனைத்து சேவைகளும் நடக்கின்றது. ஒச்சேட்டிக்கு வாருங்கள் என்று கூறிவிட்டனர். இதனால் மனது வருத்தமடைந்த விஜயரங்க சொக்கநாதர் தன் குடும்பத்துடன் ஸ்ரீரங்கத்திலேயே 1 வருடம் தங்கியிருந்து அடுத்த வருடம் கற்பூர படியேற்ற சேவையினை ஆனந்தமாக கண்டுகளித்து அதன் பின்னர் தன்னுடைய நாட்டிற்கு திரும்பினார். இச்செயலின் நினைவாக ஸ்ரீரங்கத்தில் 2வது சுற்றான ராஜமகேந்திரன் சுற்றில் இவருடைய குடும்பத்தினருடன் கூடிய சிலை வைக்கப்பட்டுள்ளது. வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும் இந்த கற்பூர படியேற்ற சேவையிலே நாமும் ஸ்ரீரங்கனை கண்டு மகிழ்வோம், அவருடைய ஆசியினை பெறுவோம். திருக்குறுங்குடியில் இன்றும் ஸ்ரீ வைஷ்ணவ நம்பிக்கு திருமஞ்சனம் இரவு முழுவதும் நடைபெறும். வைஷ்ணவ நம்பிக்கு முன்னால் கைசிக மகாத்மியம் நாடகமாக நடத்தப்படும். நடிப்பவர்கள் சிறந்த அலங்காரங்களுடன் தத்ரூபமாக நடிப்பார்கள். கைசிக துவாதசி அன்று இரவு பெருமாள் கருட சேவை கண்டருளுவார். கைசிக ஏகாதசிக்கு அடுத்து வருவது சொல்ல வந்த ஏகாதசி. எதை சொல்ல வருகின்றது? அடுத்து வரப்போவது வைகுண்ட ஏகாதசி என்பதனை சொல்ல வருவதால் இந்த ஏகாதசிக்கு சொல்ல வந்த ஏகாதசி என்று பெயர். இதை அடுத்து வருவது வைகுண்ட ஏகாதசி ஆகும். நாமும் இந்த ஏகாதசியின் பெருமைகளை உணர்ந்து கொள்வோம், பகவானின் அனுகிரகத்தை பெறுவோம். இந்த வருடம் கைசிக ஏகாதசி வரும் டிசம்பர் 1ஆம் தேதி அன்று வருவதால் அனைவரும் விரதமிருந்து பெருமாளை துதித்து பலனடைவோமாக. நன்றி, வணக்கம்.